வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் டேண்ட்ரஃப்கான ஒரு ஹோம் ரெமெடி தான். சோத்து கத்தாழைன்னு சொல்லுவோம், அதாவது ஆலுவேரா. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோங்கிறத பார்த்துட்டு அடுத்து ஜெல்லாக மாற்றி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற அந்த ஸ்கின்னை முதல்ல க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இது சிலருக்கு ஒத்துக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒத்துக்காது. ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை எனக்கு ஊற வச்சு குளித்தா தலைவலிக்கும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, இதை அரைச்சி ஷாம்போட, அதாவது குளிக்கிறப்பவே ஷாம்போட மிக்ஸ் பண்ணி அப்படியே தேய்ச்சி குளிச்சிருங்க. ஸோ அது கூட நல்லா கேட்கும். ஸோ எனக்கு இதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்க இதை டைரெக்டாக அரைச்சி அப்படியே அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஊற வச்சு கூட நீங்கள் குளிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் ஊற வச்சா எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு குளிச்சிருங்க. ஸோ இப்போ ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிங்க. அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது. அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டைம் தேய்க்கிறதுக்கு இவ்வளவே போதுமானது, ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக அப்படியே போடாதீங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி மட்டும் ஊற வச்சுட்டு நல்ல ஷாம்பு போட்டு குளிச்சிருங்க. ஸோ பச்சை தண்ணியில் குளிக்கிறத விட ஹாட் வாட்டரில் குளிச்சிங்க அப்படின்னா தலைவலி எதுவும் வராது, தலையில் நீர் கட்டுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆலோவேரா யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல ரெமெடி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.